அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இணையத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மாபெரும் அருளால் நாளும் ஒரு கிதாப் என்கிற தலைப்பிலே இதுவரை கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட கிதாபுகளினுடைய ஹுலாசாவை சுருக்கத்தை நாம் பார்த்து வந்தோம். இப்பொழுது இன்ஷா அல்லாஹ் இறை அருளால் அல்லாஹுவின் உதவியை கொண்டு இன்று நாம் பார்க்க இருக்கின்ற கிதாபினுடைய பெயர் பஹ்ருத் துமூ. இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா எழுதிய பஹ்ருத் துமூ என்கிற கிதாப். இந்த கிதாபினுடைய பெயரினுடைய அர்த்தமே என்ன தெரியுமா? பஹர் என்றால் கடல், துமூ என்றால் கண்ணீர், கண்ணீர்களுடைய கடல். என்ன கண்ணீர்? துமூ உல் ஹஷ்யா, துமூ உல் ஹௌஃபி மினல் ஜலீல், ஜலீலாகிய ரப்பை பயந்து வருவதனுடைய அழுகையின் கடல். அல்லாவினுடைய அச்சத்தால் அழுகையினுடைய வரக்கூடிய அழுகையினுடைய அந்த அழுகையின் கடல் இந்த கிதாப். இந்த கிதாபினுடைய பெயரினுடைய போலவே, இந்த கிதாபினுடைய பெயரை போலவே இந்த கிதாப் முழுக்க யார் படிக்கிறார்களோ உண்மையில் அவர்களுடைய கண்ணீர் இறை அச்சத்தால் அழுகும், இறை காதலால் அழுகும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஆகையால் தான் இந்த கிதாபிற்கு இப்படி ஒரு அழகான பெயரை இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா சூட்டியிருக்கிறார்கள். இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா அவர்களை பற்றி சொல்லப்போனால் இவர்கள் ஹிஜ்ரி 6ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர்கள். ஹிஜ்ரி 510 பிறந்து 598 வரை கிட்டத்தட்ட 88 வருடங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். ரமலான் பிறை 12 ஜுமாவினுடைய இரவிலே இவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் இன்திகால் ஆனார்கள், சேர்ந்தார்கள். இந்த உம்மத்திற்கு பல கிதாபுகளை, இவர்களினுடைய சிறப்பை சொல்லப்போனால் இவர்கள் எல்லா கலைகளிலேயும் கிதாபுகளை எழுதியிருக்கிறார்கள். குரானினுடைய ஃபன்னிலே நிறைய கிதாபுகள், ஜாதுல் முயஸ்ஸர், அஸ்பாபுன் நுசூல் என்கிற கிதாபுகள், இன்னும் பல கிதாபுகள். ஹதீஸுடைய கலையிலே பல கிதாபுகள் எழுதியிருக்கிறார்கள். அதில் முக்கியமான கிதாப் அல் மௌதுஆத் லி இப்னுல் ஜௌசி. இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா எழுதிய முக்கியமான ஹதீஸ் கலையிலே எழுதிய கிதாப் அல் மௌதுஆத். இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் ஒரு மிகப்பெரிய தொகுப்பாக தொகுத்து இந்த உம்மத்திற்கு மிகப்பெரிய சேவை செய்திருக்கிறார்கள். இந்த கிதாப் மட்டும் இல்லை என்றால் மௌதுவான பெருமானாரால் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் என்னவென்றே இந்த சமூகம் அறியாமல் போயிருக்கும். பல இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் இன்று நம்மளுடைய புழக்கத்திலே இருக்கிறது. அதை அழகான முறையிலே களைந்து எடுப்பதற்கு ஒரு அழகான புத்தகம் இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா எழுதிய அல் மௌதுஆத் என்கிற கிதாப். ஃபிக்ஹ் கலையிலே, அரபியினுடைய அகராதி கலையிலே, வரலாறு கலையிலே, இப்படி எல்லா கலையிலேயும் அற்புதமான பல கிதாபுகளை எழுதியிருக்கிறார்கள். அதில் இவர்கள் இறை எச்சத்தினுடைய அந்த தர்பியத்தினுடைய கலையில் எழுதிய ஒரு கிதாபு தான் இந்த பஹ்ருத் துமூ என்கிற இந்த கிதாப். அற்புதமான கிதாப். 32 தலைப்புகளாக, பெரிய தலைப்புகள் 32, ஒவ்வொரு தலைப்புக்கு உள்ளேயும் சின்ன சின்ன தலைப்புகளாக கொண்டு வந்திருப்பார்கள். 32 தலைப்பை இங்கே சொல்ல நேரம் இல்லை. 4-5 தலைப்புகளை சொல்கிறேன். முதல் தலைப்பே அல் இன்திபாஹு மினல் கஃப்லா அனில் அமலி லியௌமில் ஹிசாப். அலட்சியத்திலிருந்தும் விழித்து எழுந்து மறுமை நாளினுடைய அமலினுடைய அலட்சியத்திலிருந்தும் விழித்து எழுவது, இதுதான் முதல் தலைப்பு. இந்த தலைப்புக்கு கீழே பல உட்தலைப்புகள் இருக்கும். ஒரு வரலாறு இருக்கும், ஆயத்து இருக்கும், பல ஹதீஸ்கள் இருக்கும், பல வலிமார்களுடைய வரலாறுகள் இருக்கும். அற்புதமான கிதாப். ஒவ்வொரு தலைப்பு கீழையும் ஆயத்துகளை கொண்டு வந்திருப்பார்கள், ஹதீஸ்களை கொண்டு வந்திருப்பார்கள். இன்னும் முக்கியமாக பல இறை நேசர்களுடைய வரலாறு, சஹாபாக்களுடைய வரலாறு, இறை நேசர்களுடைய வரலாறுகளை எல்லாம் அழகாக வரிசைப்படுத்தியிருப்பார்கள். அடுத்த தலைப்பு அத்தஹதீரு மினல் இஸ்ரார் அலல் ஹதாயா வல் இஸ்யான். பாவத்தின் மீதும் தவறுகளின் மீதும் பிடிவாதமாக தொடர்ச்சியாக இருப்பதை எச்சரிக்கக்கூடிய ஒரு தலைப்பு. இது 3வது. 4வது மௌத்தை பற்றி. 5வது அன் ஆக்கிபத்தி ஹுப்பித் துனியா வல் எகத்திராரி பிகா. உலகத்தை நேசிப்பவனுடைய கடைசி நிலைமையும் அந்த உலகம் எந்த அளவிற்கு இவனை ஏமாற்றும் என்பது சம்பந்தமாக ஒரு தலைப்பு. அடுத்து அலல் இஸ்திஅதாதி லில் ஆஹிரா பித் தௌபா. மறுமையிற்கு தௌபாவின் மூலமாக தயாரிப்பு செய்வதனுடைய ஒரு தலைப்பு. இப்படி பல தலைப்புகளை இந்த இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா கொண்டு வருகிறார்கள். இந்த கிதாபிலே பல நூற்றுக்கணக்கான அற்புத தகவல்கள் உள்ளது. ஓரிரு அற்புத தகவல்களை மட்டும் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். முதல் தலைப்பில் ஒரு செய்தி, ஒரு ஹதீஸை கொண்டு வராங்க. அன்னஹு கால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா இலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம். தாவூத் நபியிற்கு அல்லாஹ் வஹி அறிவித்தான், யா தாவூதே அபுஷிரில் முஸ்னிபீன் வ அன்சிரி சித்திகீன். பாவிகளுக்கு நற்செய்தி சொல்லுங்கள், நல்லடியார்களுக்கு உண்மையாளர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தாவூத் நபிக்கு வஹி அறிவித்தான். உடனே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியப்படுகிறார்கள், யாரப் ரப்பே கைஃப அபுஷிரில் முஸ்னிபீன் வ அன்சிரி சித்திகீன். கெட்டவர்களை தானே எச்சரிக்கை செய்யணும்,
நல்லவர்களுக்கு தானே சுப செய்தி சொல்லணும், நீ மாற்றி சொல்கிறியா இல்ல, நல்லவங்களை எச்சரிக்கை சொல்கிற, அயோக்கியர்களை பாவிகளுக்கு சுபசோபனம் சொல்கிற, இது எப்படி ரப்பே அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் சொன்னா, உண்மைதான் அதாவது நீங்கள் சொல்கிறது உண்மைதான். ஏன் தெரியுமா, அந்த பாவிகளுக்கு நான் சுபசோபனம் சொன்னேன். லா எத்த ஆலமுனி ஜன்புன் அகஃபீருலகும் அல்லா எத்த ஆலமுனி ஜன்புன் அகஃபீருலகும், நான் என்னுடைய மன்னிப்பு அவர்களுடைய பாவங்களை விட விசாலமானது. அவனுடைய எந்த பாவமும் என்ன செஞ்சிடாது, என் மன்னிப்பை மிகச்சிடாது அப்படின்னு அவனுக்கு சுபசோபனம் சொல்லுங்க. என்னுடைய மன்னிப்பு அவனுடைய பாவங்களை விட விசாலமானது. அவனுடைய எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, என் மன்னிப்பு அதை விட தாளமானது, மிக பிரம்மாண்டமானது அப்படின்னு சுபசோபனம் சொல்லுங்க. ஏன் தெரியுமா, சித்தீக்கீன்களை எச்சரிக்கை செய்ய சொன்னேன். அவர்கள் தங்களுடைய அமல்களை கொண்டு, தங்களுடைய இபாதாத்துகளை கொண்டு, தங்களுடைய இல்மை கொண்டு பெருமை அடித்து விடக்கூடாது, பெரிய கர்வம் கொண்டு விடக்கூடாது. அவர்கள் மட்டும் கர்வம் கொள்வார்களே ஆனால் ஃபஇன்னி லா அலஉ இஹ்சானி அலா அஹதின் இல்லா ஹலக், நான் மட்டும் அவங்க பெரிய இபாதத் செய்கிறாங்க, பெரிய வணக்க வழிபாட்டில் ஈடுபடுறாங்க, நான் பதிலுக்கு என்னுடைய உபகாரத்தை கணக்கு போட ஆரம்பித்தேன், இல்லா ஹலக், அழிஞ்சு நாசமாகிடுவான் அவன், அழிஞ்சு நாசமாக போயிடுவான் அவன். யா தாவூதே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் என்னை நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்களே ஆனால் ஃபாஹ்ரிஜ் ஹுப்பத் துன்யாமின் கல்வி, உங்கள் உள்ளத்திலிருந்து துனியாவினுடைய முஹப்பத்தை வெளியாக்கி விடுங்கள். ஃப இன்ன ஹுப்பி வ ஹுப்பஹா, என் காதலும் உலகத்தின் காதலும் லா எஜித்தமி ஆனிஃபி கல்வின் வாஹிதின், இந்த இரண்டு காதலும் ஒரு உள்ளத்திலே ஒன்று சேராது. ஒன்று என் காதல் இருக்கும், இல்லை துனியாவினுடைய காதல் இருக்கும். என் காதல் வேணும்னா அதை வெளியாக்கிடுங்க, ஹுப்பு துனியாவை வெளியாக்கிடுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாவூத் நபியை பார்த்து சொல்லக்கூடிய இது ஒரு அற்புதமான, இதுவரை நான் கேள்விப்படாத அற்புதமான தகவல். இன்னொரு செய்தி கொண்டு வராங்க. இந்த மறுமை நாளுக்காக அமல் செய்யணுன்ற இந்த தலைப்பில் இன்னொரு செய்தி கொண்டு வராங்க. இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு மஜூசியை சந்திக்கிறார்கள், நெருப்பு வணங்கியினுடைய மரண சமயத்திற்கு செல்கிறார்கள். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவங்க சொல்கிறாங்க, தஹல் துவாலா பாதில் மஜூசி, ஒரு நெருப்பு வணங்கிய இடத்திலே சென்றேன், அவர் சக்கராத்தினுடைய நேரத்தில் இறுதி தருவாயில் இருக்கிறார். அவர் அழகான நல்ல குணமுள்ளவர், நல்ல வரலாறு உடையவர், அழகான அண்டை வீட்டாரர். ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாவுக்கு பக்கத்து வீட்டுக்காரர், நல்ல மனிதர். அல்லாஹ் அவருக்கு மௌத்துடைய சமயத்தில் இஸ்லாத்தை கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு ஆசைப்பட்டேன். அவர்கிட்ட போய் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், கல்புன் ஆலிலுன் லா சிஹத் அலி, மோசமான நிலைமையில் இருக்கேன். ஓ பதனுன் சகீமுன் லா குவத் அலி, ரொம்பையும் நோயான உடல், எந்த சக்தியும் இல்லை. ஓ கப்ருன் மூஹைஷுன் லா அனீஸ் அலி, ஒரு தனிமையான இடத்தை நோக்கி போகிறேன், எந்த தோழனும் இல்லை. ஓ சஃபருன் பஈதுன் வலா ஜாத் அலி, நீண்ட பயணத்தை நோக்கி செல்கிறேன், எந்த கட்டுச்சாதமும் இல்லை. ஒ சுராத்துன் ரஃபீக்குன் லா ஜவாஸ் அலி, ஒ நாருன் ஹாமியத்துன் வலா பதன் அலி, எரிந்து கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பு இருக்கிறது, ஆனால் அதை தாங்கும் சக்தி இல்லை. வரிசையாக சொல்கிறாங்க, உயர்ந்த சொர்க்கம் இருக்குது, ஆனால் அதற்கான நசீப் எனக்கு இல்லை. இப்படியே சொல்லிக்கிட்டே போகிறார். ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா சொல்கிறாங்க, அவருக்கு இஸ்லாம் கிடச்சா நல்லா இருக்குமேன்னு ஆசைப்பட்டு உடனே அவர்கிட்ட சொன்னேன், லீமா லா துஸ்லிம், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கலாமே. அப்போ அவங்க சொன்னாங்களாம், அந்த மனிதர் சொன்னாராம், யா ஷேக் இன்னல் மிஃப்தாக எதில் ஃபாத்திஹ், சாவி யார் கையில் தெரியுமா இருக்கும், திறக்கிறவங்க கையில் தான் இருக்கும். வல் கஃபுலு ஹாகுனா, இங்கே பூட்டு போடப்பட்டிருக்கு. அந்த யஹூதியினுடைய அந்த ஃபிக்கரை பாருங்கள், சாவி திறக்கிறவங்க கையில் தான் இருக்கும். திறக்கிறவன் யார், மௌலா. அந்த ரப்பு, அந்த அல்லாஹ் உங்களுடைய ரப்பு இந்த கல்வை பூட்டி வச்சுருக்கான், அவன்கிட்ட தான் சாவி இருக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டார். இலாஹி வ சையீதி ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா கையை தூக்கிட்டாங்க. எஜமானே யா அல்லாஹ், இன்கான சபகுலி ஹாதல் மஜூஸ் இந்த ஹசனத்துன், இவரிடத்தில் ஏதாச்சும் உனக்கு பிடிச்சமான அமல் இருந்தா அதை கொண்டு அவர் ரூஹு அவர் உடலை விட்டு ஃபிராக் ஆகிறதுக்கு முன்னாடி இஸ்லாத்தை நசீபாக்கிறல்லான்னு துவா செய்கிறாங்க. திடீர்னு மயக்கம் தெளிஞ்சு கண்ணை திறந்து சொல்கிறார், யா ஷேக், அல்லாஹ்வினுடைய நேசரே, இன்னல் மிஃப்தா ஹசலபில் மிஃப்தா, சாவியை திறக்கக்கூடியவன் திறக்கக்கூடியவன் சாவியை அனுப்பிவிட்டான், கையை கொடுத்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வண்ண முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹுன்னு சொன்னாங்க. ஹரஜத் ரூஹுஹு வசார இலா ரஹ்மத்தில்லா, ரூஹு வெளியேறியது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திற்கு காரணமாக அந்த ரூஹ் ஆகிவிட்டது. அதுக்கப்புறம் இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா அல்லாவை புகழ்ந்து கவிதைகள் படிக்கிறார்கள். இதுபோல் நான் 2 செய்தி சொன்னேன். இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான அற்புத தகவல்கள் உள்ள ஒரு அற்புதமான பொக்கிஷம்தான் இந்த பஹரு துமூ என்கிற கிதாப். ஒவ்வொருவர்களும் படிக்க வேண்டிய புத்தகம். இந்த கிதாபிலே 32 ஃபஸ்ல், 32 பெரிய தலைப்புகள், ஒவ்வொரு தலைப்புக்கு கீழேயும் உட்தலைப்புகள் நிறைய. இந்த கிதாபை படித்து பயனடையுங்கள். அல்லாஹ் தாலா இந்த கிதாபை படித்து
இறை காதலால் கண்ணீர் சிந்தும் கண்களை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லா இலாஹா இல்லல்லாஹ்.